Hi students, very good morning. ப்ரீவியஸ் செஷனில் என்ன பார்த்துருப்போம்னா நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். பட் இன்னைய செஷன் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ், அதாவது மரபுசார் ஆற்றல் வளங்கள் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன் தெர்மல் பவர், அனல் மின் சக்தி. ஸோ ஃபாசில் ஃபியூயல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், உயிரின படிமங்கள் சொல்லுவாங்க. விலங்குகள் இல்லை தாவரங்கள் அழுகி மக்கி போன படிமங்கள் தான் ஃபாசில் ஃபியூயல் சொல்லுவாங்க. லைக் கோல், டீசல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். இதிலேருந்து தான் அனல்மின் சக்தி தெர்மல் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன்றது 1975 ஸ்டார்ட் பண்ணாங்க. அட் ப்ரெசன்ட் வந்து 13 கோல் பேஸ்டு சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் அதில் நடந்துட்டுருக்கு. அதாவது 13 வந்து நிலக்கரி சார்ந்த அனல்மின் திட்டங்களும், 7 நேச்சுரல் கேஸ் ஆர் ஃபியூயல் பேஸ்டு கம்பைன்ட் சைக்கிள் ப்ராஜெக்ட், அதாவது 7 இயற்கை எரிவாயு சார்ந்த அனல்மின் திட்டங்களும் செயல்பட்டுட்டு வருது. அது எங்கெங்கெல்லாம் செயல்படுதுன்னா அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இந்த ஸ்டேட்ஸ்லேருந்து 13 பேஸ்ட் கோல் பேஸ்டு அண்ட் 7 கேஸ் ஆர் லிக்விட் ஃபியூல் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ், தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து செஞ்சுட்டு வராங்க. இதில் 90% வந்து உற்பத்தி செய்யப்படுறது இந்த ஸ்டேட்லேருந்து தான். ஆனால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற தெர்மல் பவர் எனர்ஜிலேருந்து 5% மட்டும்தான் தமிழ்நாட்டிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எங்கே இருந்ததுன்னா நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான தெர்மல் பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் நியூக்ளியர் பவர்னால் அணுசக்தி சொல்லுவாங்க. அணுக்கரு பிளவு இல்லைன்னா இணையற போது வெளிப்படுற ஆற்றலை பயன்படுத்தி அணு மின்சாரம் இல்லைன்னா, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் ஆர் ஃபியூஷன் சொல்லுவாங்க. அணுக்கரு பிளவு அல்லது இணையும் போது வெளிப்படுற ஆற்றலை பயன்படுத்தி அணுமின்சாரம் தயாரிக்கப்படுது. இதுக்கு எந்த மினரல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா யுரேனியமும் தோரியமும் தான். இந்த 2 மினரல்ஸ்லேருந்து தான் நியூக்ளியர் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எங்கே செட்டப் பண்ணாங்கன்னா, எங்கே நிறுவனாங்கன்னா, மும்பைக்கு பக்கத்தில் இருக்க தாராப்பூரில் 1969 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் இருக்கிற கோட்டாக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல ரவத் அப்படின்ற பகுதியில் 100 மெகாவாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல்பாக்கமில் 450 மெகாவாட்ஸ்க்கு, கூடங்குளத்தில் 20 மெகாவாட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க கூடங்குளத்தில். இந்த இடத்துலலாம் இவ்வளோ அணுமின் நிலையங்கள் உற்பத்தி அனல்மின் நிலையங்கள்லேருந்து அதிக அளவு அணுசக்தி உற்பத்தி செய்யப்படுது. தமிழ்நாட்டில் எங்கே சொன்னேன், கல்பாக்கமில் 440 மெகாவாட், கூடங்குளத்துலேருந்து 2000 மெகாவாட், உத்தரப்பிரதேசம் நெக்ஸ்ட்டு வந்து நரோரான்றது யூபியில் இருக்குது, அங்கேருந்து 235 மெகாவாட், அண்ட் கர்நாடகாவில் இருக்க கைகா அங்கேருந்து 235 மெகாவாட், அண்ட் குஜராத்தில் வந்து எங்கன்னா காக்ராபாரா அப்படின்ற இடத்துல 235 மெகாவாட். இந்த இடங்கள்லேருந்துலாம் அணுமின் நிலையங்கள்லேருந்து நியூக்ளியர் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது இந்திய அணு மின்சக்தி நிறுவனம். இந்தியாவில் இது வந்து பப்ளிக் செக்டர் சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு ஒரு கன்சர்ன். இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க மும்பை தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்ட்டு எதெல்லாம் சொல்லலாம், அது மூலயமா எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஹைட்ரோ பவர், நீர்மின் சக்தி சொல்லுவாங்க. அதாவது நீர்மின் சக்தினா ஓடுற தண்ணியிலேருந்து மேக்ஸிமம் நம்ம சைடில் என்னென்னா மேட்டூரில் வந்து என்னென்னா நீர்மின் சக்தி சொல்லுவாங்க. டேம் கிட்ட கீழே டர்பன் வந்து ரொட்டேட் ஆகுற மாதிரி வச்சுருப்பாங்க. எப்போ தண்ணி ஃபோர்ஸாக வருதோ டர்பன் ரொட்டேட் ஆகி அது மூலயமா என்னென்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஹைட்ரோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஓடுற நீர்லேருந்து பெறப்படுற இந்த மின்சக்தி பொருளாதாரம், அதாவது எனர்ஜி harnessed from running water. Hydro power is considered as one of the most economic and non-polluting source of energy. ஸோ ஓடுற நீர்லேருந்து பெறப்படுற இந்த மின்சக்தி வந்து என்னென்னா எந்த பொல்யூஷனை ஏற்படுத்தாது,
அண்ட் எக்கனாமிக் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மின்னாற்றலாக கருதப்படுறது எதுனா ஹைட்ரோ பவர் தான் சொல்கிறாங்க. அண்ட் தென் உலக அளவில் நீர்மின் சக்தி வந்து மின் தேவையில் 7% வந்து பூர்த்தி செய்யுது. வேர்ல்ட் லெவலில் ஹைட்ரோ பவர் நீர்லேருந்து எடுக்கப்படுற மின்சாரம் வந்து 7% வந்து மக்களுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்யுது. அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து பெறப்படுறதுனால மின்சார வளத்திலேருந்து அதாவது மின்சார ஆற்றலோடு ஒப்பிடுறப்ப குறைந்த அளவு தான் உற்பத்தி செலவு தான் இது இருக்குது. இதுக்காக அதிக அளவு ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லை. தண்ணி ஓடுற தண்ணியிலேருந்து நம்ம என்ன எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுனால அந்த அளவுக்கு செலவு நமக்கு ஆகிறதில்ல. நம்மளோட தேவைக்கேற்ப உற்பத்தியை அதிகரிக்கவோ இல்லை குறைக்கவோ கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா ஹைட்ரோ பவருக்கு இருக்குது. அதாவது ஓடுற நீர்லேருந்து எடுக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் பொல்யூஷனும் இல்லை, எக்கனாமிக் கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதிக செலவினங்களும் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சோலார் பவர் பற்றி பார்க்க போகிறோம். சோலார் பவர் ஃபஸ்ட்டு டூ யூ நோவில் கொடுத்துருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்தியாவில் நீர்மின் நிலையம் அப்படின்றது 1897 டார்ஜிலிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் இஸ் லொக்கேட்டட் இன் ஃபரிதாபாத், இந்தியாவில் இருக்க ஃபரிதாபாத்தில் தான் ஃபஸ்ட்டு தேசிய நீர்மின் சக்தி நிலையம் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சோலார் எனர்ஜி, சூரிய ஆற்றலில் சூரிய சக்தி சொல்லுவாங்க. சூரிய ஆற்றல் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும், சோலார் பேனல்லேருந்து மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். அந்த பேனலில் தகுடு மாதிரி இருக்குன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்னென்னா சூரிய வெளிச்சம் படுறது மூலயமா என்னென்னா பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுன்றது நீங்கள் தெரியும். சோலார் பேனல் மூலயமா எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அதுதான் சோலார் எனர்ஜி. சூரிய ஒளியை நேரடியாகவோ இல்லைன்னா மின்னழுத்தி மூலமாகவோ சூரிய ஆற்றல் வந்து ஒன்றுத்தில் மாற்றப்படுது. கன்வர்ஷன் ஆஃப் சன்லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டி எய்தர் டைரக்ட்லி யூஸிங் ஃபோட்டோவால்டெக்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி யூஸிங் கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர். அதாவது சூரிய ஆற்றல்லேருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறாங்கன்னா நேரடியாகவே ஃபோட்டோவால்டெக்ஸ்ன்றது தான் சூரிய ஆற்றலை சேவ் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு பேட்டரியில் கன்வெர்ட்டட் ஆகுது. சூரிய ஆற்றலை எலக்ட்ரிசிட்டியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த பேட்ரி தான் நமக்கு எப்போ தேவைப்படுதோ எலக்ட்ரிசிட்டி லைட் போடுறப்ப கரண்ட் வருதுன்னா அந்த பேட்டரியிலேருந்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ யூபிஎஸ்சில் யூஸ் பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான மெத்தட் தான் இது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அதிக அளவு சூரிய ஒளியை வந்து என்னென்னா கண்ணாடிகளை கொண்டு ஒரு சின்ன பேட்ரியில் சேவ் வச்சுப்பாங்க. பேட்ரி மூலயமா அந்த சூரிய ஆற்றலை ரிஃப்ளெக்ட்லேருந்து எடுத்துப்பாங்க, அதை ஒரு பேட்ரியில் ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான செயல்களில் தான் என்னென்னா சோலார் எனர்ஜி ஃபோட்டோவால்டிக் எஃபெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது இந்திய நிறுவனம் வந்து இது இந்திய சூரிய சக்தி நிறுவனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. இதுதான் சோலார் எனர்ஜி கார்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் மின் விநியோகம் செய்கிறது இல்லைன்னா அதை சந்தைப்படுத்துறது சொல்லுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறது. வீடுகளில் இல்லை எலக்ட்ரிசிட்டி நிறைய இப்போதைக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்னென்னா சோலார் பேனல்னு போட்டு அது மூலயமா அவங்களோட எலக்ட்ரிசிட்டி தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி மரபுசார எரிசக்தி வளத்தோட அமைச்சகம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, அதாவது த மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் ஆர் மார்க்கெட் டெவலப்மெண்ட், கமர்ஷியலைசேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். அதாவது மரபுசார் எரிசக்தி அமைச்சகம் என்ன செயல்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற மின்சாரத்தையும் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் என்னென்னா வீடுகள்லேயும் தொழிற்சாலைகளுக்கும் இந்த மாதிரி சூரிய வெப்ப ஆற்றல் திட்டத்தை முன்னிலைப்படுத்தி எல்லாருக்கும் செயல்படுத்திட்டு வராங்க. அண்ட் சூரிய ஆற்றல்லேருந்து நீர் கொதிக்கலன் இல்லைன்னா குளிர்சாதன பெட்டி, உலர்பான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ட்ரையிங், ஸ்ட்ரீட் லைட்டிங், குக்கிங், பம்பிங், பவர் ஜென்ரேட்டர், ஃபோட்டோவால்டிக் செல்ஸ், சலூன் பார்ட்ஸ், இந்த மாதிரியான பகுதிகளில் அதிகமாக சூரிய சக்தி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மேக்சிமம் எந்த இடத்துலலாம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஆந்திரா
குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான ஸ்டேட்டில் அதிக அளவு மின்சாரம் சூரிய ஒளியிலேருந்து தான் பெறப்பட்டு அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தது மரபுசாரா ஆற்றல் வளங்கள் அப்படின்ட்டு பார்த்தோம். கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸில் ஃபஸ்ட்டு ஒன் அனல் மின் நிலையம் தெர்மல் பவர், செகண்ட் ஒன் நியூக்ளியர் பவர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெனியூவபிள் ரிசோர்ஸஸில் ஹைட்ரோ பவர் நீர்மின் சக்தியும் சோலார் எனர்ஜியை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.